ஜெயா, வந்துட்டேன். உங்கள் அம்மா வீட்டில் இல்லைல்ல, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். தோ வந்துடுறேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் சொன்னேன், அவளோட கேரக்டர் சரியில்லை, இது டீசெண்டான ஏரியா, இந்த மாதிரி ஆளுங்களை இங்கே குடி வைக்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். கேட்கலையே அவங்க. என்னாச்சு இப்போ பார்த்தீங்களா? பட்ட பகல்லையே ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போகிறான். செட்டப்போட போகிறான் பாரு. இதை இப்படியே விடக்கூடாதுண்ணே. உடனே அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கால் பண்ணுறேன். உடனே ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. ஹலோ, அந்த பொண்ணோட லட்சணத்தை பற்றி அன்னைக்கு சொன்னதுக்கு நீங்கள் நம்பலல்ல? இப்போ போய் பாருங்க அந்த பொண்ணோட லட்சணத்தை. வாங்க போங்க போங்க, சீக்கிரம் வாங்க சார். கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. மா, வீட்டில் யாருமா இருக்கா? வெளியே வாமா. என்னங்க இது? மா, வெளியே வான்றல. கூப்பிடுங்க. யாருமா வீட்ல? வெளியே வா. யாரு? சார் வாங்க சார். என்ன விஷயம்? அம்மா வெளியே போயிருக்காங்க. ஆமா, அம்மா வெளியே போனதுனால தான் வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்ல கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஹலோ, பார்த்து பேசுங்க. என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அப்படியா? வீட்டுக்குள்ள இருக்கிறவனை வெளியே வர சொல்லு. வீட்டுக்குள்ள இருக்கிறவனா? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்போ வீட்டுக்குள்ள யாரும் இல்ல? இல்ல. இப்பதான் நாங்க கண்ணால பார்த்தோம் உள்ள போனத. எங்க கிட்டேவா? சார், என்ன சார் இதெல்லாம்? உங்க வீட்டுல குடி இருக்கிற எங்களை இப்படி இவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நீங்களும் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட என்ன பேச்சு? உள்ள இருக்க உத்தமனா, ஒழுங்கா நீ வெளியே வந்தீனா தப்பிச்ச. இல்ல நான் உள்ள வந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். வாடா வெளில. கொடுமைய பாத்தீங்களா? ஐயோ, பாத்தீங்களா? டேய், யாரா நீ? நீ எப்படிடா என் வீட்டுக்குள்ள உள்ள வந்த? யாரா நீ? என்ன ஜெயா, நீ தானே கூப்பிட்ட? அம்மா வெளியில் போயிருக்காங்க வந்துருன்னு, அதனால தான் வந்தேன். அட பாவி, நானா? அட பாவி, யாரா நீ? நான் எப்படா உன்னை வர சொன்னேன்? சொல்லுடா, யாரா நீ? சொல்லுடா. யாரா நீ? ஐயா, நான் புள்ள ஓட்டிக்காரங்க. இந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் வந்தேன். என்ன விட்டுறீங்க? ஓடியா போய். ஏசி சார் சிபாரிசுல வந்ததுனால ஏதோ நல்ல குடும்பமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி கேவலமா இருக்கீங்களே. தயவு செய்து வீட்டை காலி பண்ணிருங்க. காலி பண்ணுங்க. போய் சாருக்கு ஃபோன் பண்றேன். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். ஜெயா, என்ன சின்ன பிரச்சனை? சார், உங்களோட சிபாரிசுல அந்த பொண்ணு அந்த அம்மாவையும் இங்க குடி வச்சுக்க. இங்க என்ன அசிங்கம் நடந்துச்சு தெரியுமா? என்ன சார், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சார். ஆனா என்ன சுத்தி தப்பா யாரோ திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் புரியுது. ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா. என்ன ஜெயா? ஹேய், உனக்கு இங்க என்ன வேலை? ஏசி சார், இந்த அநியாயம், அக்கிரமம், அசிங்கம் இதெல்லாம் எங்க நடக்குதோ கரெக்டா துர்காங்க ஆஜராயிடுவா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மரியாதையா இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டேன். ஏசி சார், இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நல்லவங்களும் நியாயமானவங்களும் குடியிருக்கிற இந்த ஏரியாவில் நீங்க கொண்டு வந்து வச்சிங்களே இந்த ஜெயா, பட்ட பகல்லையே ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, ஐயோ
இந்த கருமத்தை சொல்றதுக்கே வாய் கூசுது. தப்பு பண்ணிட்டு இருந்தத இந்த பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்து இவள கையும் களவுமா புடிச்சிருக்காங்க. ஐயா பெரிய மனுஷங்களா, எல்லாரும் ஏன் வாயை பார்த்துட்டு ஏன் நிக்கிறீங்க? இங்க என்ன நடந்தது, நீங்க என்ன பாத்தீங்கன்றத தெள்ள தெளிவா சொன்னாதானே ஐயாவால ஒரு முடிவு சொல்ல முடியும். உங்க மனசுல இருக்கிற குமுறல்கள் எல்லாம் அப்படியே கொட்டுங்க பார்க்கலாம். ஐயா கேட்கட்டும். ஏய், நீ வந்த உடனேவே எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. யாரும் ஒண்ணுங்க சொல்ல தேவையில்லை. ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிடு. அப்படி இல்லை உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல தள்ள வேண்டியிருக்கும். இருங்க சார், இவங்க மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? தப்பு பண்ணது அந்த ஜெயா. என்னையா தப்புனாங்க? என்னையா தப்புனாங்க? அம்மா வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சு ஒருத்தனை ஃபோன் பண்ணி வர வச்சு வீட்ல ஒரே கூத்தும் கும்மாளமா இருக்கு. சை சார், சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல சார். என்னம்மா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பேசுற? நீ ஜகஜால கில்லாடிதான். சார், இந்த பொண்ணை வெளியில கூப்பிட்டு பேசும்போது இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் உள்ள இருந்து வெளியே வரான். இவங்க அவனை யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சு பேசுறாங்க. அவன் என்ன ஜெயா, நீ கூப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிட்டான் சார். ஏமா ஓடுனானா இல்லையா? ஓடுனா, ஆனா சத்தியமா எனக்கு அவன் யாருன்னே தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தது கூட கிடையாது சார். ஐயோ, ஏங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நான் சொல்றது? ஆமாமா, தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறா. இப்போ நாள் எங்க? அதான் சொன்னனே, அவன் சொல்லிட்டு ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சிங்க வச்சிருந்தீங்கன்னா அவன் யார் அனுப்பி இங்க வந்தான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல. அவ என்ன சார் உண்மையை சொல்றது? எல்லாத்தையும் நாங்க தான் சொல்றோம்ல. எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயா, அது எப்படி நம்பிக்கை வரும்? இந்த காலத்துல இப்படி ஒரு அப்பாவி அப்ராணியா இருக்கீங்களே. ஏசி சாருக்கு நீங்க முக்கியமா இல்ல இந்த ஜெயா முக்கியமா? அந்த பொண்ணு தான் முக்கியம். அதனால ஏசி சார் நீங்க சொல்றதை விட இவ சொல்றதான் நம்புவாரு. பாவம், அவரும் மனுஷன் தானே, அவருக்கு இந்த ஆசாவசெல்லாம் இருக்காதானே. ஏய், இன்னைக்கு நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு அவங்க மேல கோவப்படுறீங்க? அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அப்படி கேளுங்க. இவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற இந்த நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா இவரு தான் போட்டுட்டு இருக்கிற காக்கி யூனிஃபார்முக்கு சின்சியரா இருக்கணும்னு நினைக்காம அத கலட்டி போடுற இந்த வீட்டுக்குள்ள சின்சியரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏய், என்னடி சொன்னப்ப? ஏசி சாருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், சும்மா புரியாத மாதிரி நடிக்கிறார். மேடம், நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்களும் சரி இந்த ஜனங்களும் சரி தப்பு பண்ணவங்கிட்டே போய் நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க. இது முட்டாள்தனம்னு தெரியாதா? இன்னைக்கு யாரோ ஊர் பேர் தெரியாதவன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆனால் ஏசி சாரு டெய்லியும் மார்னிங்கும் ஈவினிங்கும் தவறாமல் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாரு. அதை யார் தட்டி கேட்கறது? யாருக்கு தைரியம் வந்துச்சு? கேட்டீங்க பாரு ஒரு கேள்வி, நெத்தி அடியா கேட்டீங்க சார். ஏன் ஏசி சார் இந்த ஓடி போனவனை அடிச்சே உண்மையை வர வைக்க முடியும்னு சொன்னீங்களே, இப்போ உங்ககிட்ட யாரு உண்மையை வர வைக்கிறது? என்ன சார், என்ன உண்மைன்னு தெரியலையா? நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்கீங்களே, அது எதுக்காகன்னு கேக்குறாங்க. ஏய், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்படி சொன்னா எப்படி? வேலையே பயிர மேஞ்சா அத சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? அடி பாவி பொண்ணே, நம்ம கிட்ட மிஞ்சி இருந்ததே மானம் மட்டும்தான், அதுவும் இல்லையடி இப்போ. ஐயா, இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கா நீங்க எங்களை காப்பாத்துனீங்க? நீங்க இதுக்கு பதிலா எங்களை பேசாம சாக விட்டுருக்கலாம். மா, நீங்க எதுக்குமா படாதீங்க? அவ உங்களை அழ வைக்கணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க முதல்ல ஜெயா ஓடிட்டு உள்ள போங்க. போங்கம்மா. அட சூப்பர் முத்தையா, அவங்கள அப்படியே முன்னாடி அனுப்பிச்சிட்டு நீங்க நைஸா பின்னாடி போலான்னு பாக்குறீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட யாரும் இவ்வளவு உரிமையா இருக்க மாட்டாங்க. நீங்க அசத்துறீங்களா ஏசி சார்? என்னடி சொன்ன? கட்டுன பொண்டாட்டியா? இப்ப சொல்றேன்டி, நான் இவ கட்டிக்க போற பொண்டாட்டி. கூடிய சீக்கிரமா நான் ஜெயா கழுத்துல தாலியை கட்டுறேன். எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன். அப்போ வந்து மூக்க பிடிக்க சாப்பிட்டு போங்க. உனக்கும் தான் சொல்றேன்,
இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, அதான் பத்திரிக்கை வைக்கிறோன்னு சொல்றான்ல, அப்ப வந்து பாரு. இப்ப இடத்த கல்யாணம் பண்ணிட்டு போ. அம்மாடி துர்கா, நீ எனக்கு பொண்டாட்டியா இருந்த வரைக்கும் எந்த நல்லதும் செய்யல, ஆனா இன்னைக்கு நல்லது பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். போ. இப்ப நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, இனிமே ஒரு அசிங்கம் நடக்காது. கிளம்புங்க எல்லாரும். வாங்க. போடி. ஜெயா, ஜெயா, இப்ப எதுக்கு அழறீங்க? இல்ல சார், என்னால நீங்க ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜெயா, அழாதீங்க. இல்லைங்க சார், எல்லாரும் முன்னாடியும் நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த துர்கா கிட்ட சொன்னப்போ உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படின்னு உனக்கு யார் சொன்ன? நான் இஷ்டப்பட்டு தான் சொன்னேன். ஆமா ஜெயா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், நீங்க கோபுரம், நான் குப்பமேடு. உங்களுக்கு எனக்கு ஒத்தே வராது. வேண்டாம் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜெயா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு இந்த ஒரு தகுதி போதும். உங்களுக்கு சம்மதமா? மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சம்மதமா? அதில் உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஏற்கனவே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணாலதான் உங்க பேரு கெட்டு போச்சுன்னு திட்டிட்டு போயிருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மாட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்கள் 2 பேருக்கும் சம்மதமா? காயத்ரி, இந்தப்பா. என்ன கார்த்திக், உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? என்ன கூப்பிட்டு நான் வந்து பண்ணிருக்க மாட்டேனா? நோ ப்ராப்ளம். இந்த பாலக்குடி முதல்ல. ஆமா, என்ன யோசனை? அந்த சாமியார் சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சூர்யாவுக்கு யார் எதிரி? யோசிச்சு பார்த்தா ஒரே குழப்பமா தான் இருக்கு. யாரை சந்தேகப்படுறது, யாரை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கொலைகார பாவியை எப்படி கண்டுபிடிக்கிறது கார்த்திக்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட சொல்லி விசாரிச்சு பார்க்கலாமா? என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ஒண்ணுமே புரியல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கொஞ்சம் மூச்சு விட்டுக்க. இல்ல, ரொம்ப கவலையா இருக்கு. இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த கொலைகார பாவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். உங்களால முடியுமா? எப்படி முடியும்? நீ தான் படன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கியே, அதுல பெஸ்ட் எதுன்னு பார்த்து அதுல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன். நிச்சயமா அந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கார்த்திக், அம்மா தாயே, நன்றி மட்டும் சொல்லிடாத.
பாலை குடி. நீ படுத்துக்கோ. கிளாஸை கொடு. பரவாயில்ல, நான் வச்சிடுறேன். சரி, குட் நைட். காயத்ரி, கூடிய சீக்கிரமே நீ எனக்கு சொந்தமாக போற. நாளையிலிருந்து புத்தம் புது மலரா நீ மலரணும். நீ மலர்றத நான் ரசிக்கணும். பூஜா குட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா எங்க? அம்மா தூங்குது. எழுப்பி பார்த்தா அம்மா எழுந்திருக்கல. அம்மா தூங்கிட்டே இருக்காங்க. எழுப்பி பார்த்தா எழவே இல்ல. என்னன்னே தெரியல. உடம்பு சரியில்லையா என்னன்னே தெரியல. நீங்க போய் பாருங்கப்பா. சரி, நீ போய் பிரஷ் பண்ணு. காயத்ரி, என் வாழ்க்கையிலேயே இப்ப நான் ஒரு முக்கியமான கேள்விக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்திரிக்கிறப்போ உனக்கு உன்னை பத்தின ஞாபகம் இருக்குமா? இல்ல பிளாக் போர்டில் சாக் பீஸால எழுதி அழிச்ச மாதிரி எல்லாம் மறந்துருமா? குட் மார்னிங். என்ன காயத்ரி? காயத்ரியா? காயத்ரி யாரு? என்ன, நீதான் காயத்ரி? உன் பேர் தான் காயத்ரி. ஓ, காயத்ரி. நீங்க யாரு? நான் இது எந்த ஊரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அது நீங்க தான் என்னோட ஹஸ்பண்டா? ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோம். Karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.